பாண்டியன் ஸ்டார் சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம தங்கமயிலோட ஃபேமிலி வந்து எப்படியாவது பாண்டியன் குடும்பத்தை மிரட்டியாவது நம்ம பொண்ணு அந்த இடத்துல கொண்டு போய் வாழ வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது வந்து நடக்காதுங்கிறது வந்து நம்ம தங்கமயிலுக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கறனால சரவணனுக்கு வந்து ரொம்ப கோபம் தான் வருது அவங்க மேலே. அந்த குடும்பத்து மேலேயே இவங்க எல்லாத்துக்குமே கோபம் தான் அதிகமாகுது. எவ்வளவோ சொல்லியும் பார்க்குறாங்க. நம்ம கோமதி வந்து வெளியே விடவும் மாட்டேங்கிறாங்க. இவங்க மேலே வந்து தப்பு இருக்கிற மாதிரி தான் எல்லாமே அவங்க வந்து தப்பாக கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சுருக்கறனால இவங்களை வெளியே விடுறதுக்கு யோசிக்கிறாங்க. சரவணன் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு, இந்த மாதிரி நாங்கள் எந்த தப்புமே பண்ணலை, அவங்க தான் தப்பு பண்ணது அப்படின்னு சொல்லி. ஆனால் அதை காதலையே வாங்கி போட்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஒரு கேஸ் கொடுத்தது ஒரு பொண்ணு தானே, அதனால நாங்கள் அவங்க மேலே வந்து நாங்கள் இறக்கம் காட்ட முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை எப்படியாவது நம்ம இது பண்ணவே ஆகணுமே, வெளியே கொண்டு வந்தே ஆகணுமே. நீங்கள் சக்திவேலு முத்துவேலு நம்ம மீனா எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து லேடிஸை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருக்கக்கூடாது நைட் நேரத்தில், அதனால ஜெயிலுக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கோமதியை வந்து ஜெயிலுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி பாண்டியன், நம்ம கதிர், செந்தில், சரவணன் எல்லாத்தையுமே ஜெயிலுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. ஆளுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு செல்லில் அடைச்சிட்றாங்க. கோமதி வந்து இதை நினச்சி ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகுது. இன்னும் வந்து நம்ம கோமதி வந்து எப்படி பொழைச்சி வரப்போகிறாங்கிறத வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து நம்ம மீனாவும் வந்து எப்படியாவது நம்ம குடும்பத்தை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம தங்கமயில் குடும்பம் வந்து கவரிங் நகையை போட்ட விஷயத்த வந்து வெளியே கொண்டு வர்றாங்க. இதுலேருந்து எப்படி அவங்களாம் தப்பிச்சு வெளியே வர போகிறாங்கிறத வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.